ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்க்குறீங்களா? வாஷிங்டன் டிசிக்கு தாங்க போயிருந்தோம். அங்கே எடுத்த ஃபோட்டோ இது. என்னோடய அண்ணா வீடு நியூ ஜெர்சியில் இருக்குது. அங்கேருந்து நாங்கள் வாஷிங்டன் டிசிக்கு கிளம்பி போனோம். அங்கே எல்லாமே இந்த மாதிரி கட்டடங்கள் தான் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரஹாம் லிங்கன் ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு போனோங்க. பல நாட்டை சேர்ந்த டூரிஸ்ட் நிறையா இருந்தாங்க. பாருங்கள், நல்ல உயரமான கட்டடம், உள்ள நல்லா தூணாக இருக்குது. அங்கேருந்து பார்த்தா நேராக மான்யூமெண்ட் கட்டடம் தெரியுது. முன்னாடி ஒரு பூல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தண்ணி இருந்தால் அந்த கட்டடம் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வந்து அதில் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அதனால் தண்ணி இல்லை. நாங்கள் அதை முடிச்சுட்டு ஒயிட் ஹவுஸ் பார்க்கலான்னு போனோம். பேக் சைடு தான் பார்க்க முடிஞ்சது. நாங்கள் போன இந்த சமயத்தில் எல்லா இடத்துலையுமே ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. நடந்தே பார்க்கணும், ரொம்ப கால் வலிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எல்லா இடத்தையுமே அண்ணா கார்லேயே சுற்றி காட்டிட்டாருங்க. அப்புறம் ஹோட்டலுக்கு வந்தோம். இந்த ஹோட்டல் வந்து ஹில்டன் ஹோட்டலோடது. நாங்கள் அங்கே 2 days தங்கிட்டோம். பாருங்கள், இங்கே இருக்கிற கட்டடம் எல்லாமே நல்லா ஃப்ளாட்டாக, மேலே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே எவ்வளோ நீட்டாக இருக்குங்கிறீங்க. நாங்கள் அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஏர் அண்ட் ஸ்பேஸ் மியூசியம் போனோம். ஃபஸ்ட்டு தயாரித்த ஏரோப்ளேன், ராக்கெட்ஸு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பாதுகாப்பாக நல்லா எல்லோரும் பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதை முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சரல் மியூசியம் அங்கே போனோம். விதவிதமான பூக்கள், செடிங்க எல்லாமே இருந்தது. நம்ம ஊர் வாழை இதெல்லாம் அந்த கிளைமேட்டுக்கு வராது. அப்புறம் செண்பகப்பூ மரம், வாழை மரம், முருங்கை மரம், வேப்ப மரம், மருதாணி, அப்புறம் கனகாம்பர செடி, இது எல்லாமே இருந்தது. நம்ம நாட்டோட செடிங்கள்லாம் அங்கே வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. மாதுளை மரமும் இருந்தது. இங்கெல்லாம் மாதுளையும் அவ்வளோக்கா இருக்கிறதில்ல. நிறைய பூச்செடிங்கள்லாம் இருந்தது. விதவிதமான பூச்செடிங்கள்லாம் இருந்தது. ஒரு சில செடியில் இருக்கிற பூலாம் வித்தியாசமாக இருந்தது. ட்ராகன் பழம், ஆலோவேரா, இந்த செடிங்கள்லாம் நம்ம நாட்டோட கிளைமேட்டுக்கு தாங்க வரும். பாருங்கள், பக்கத்துலேயே வேப்ப மரம். நான் இங்கே எங்கேயுமே வேப்ப மரமே பார்க்கல. கறிவேப்பிலை மரம் கூடயும் ஒரு சில இடத்துல இருக்குது. வீட்டில் கூடயும் வச்சு வளர்க்குறாங்க. இது பாருங்கள், மருதாணி செடி பாருங்கள். பெரிய மரமாக இல்லைனாலும் அங்கே ஒரு 4-5 செடி சின்னதாக இருந்தது. அது பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. மாமரம், பப்பாளி மரம் எல்லாமே இருந்ததுங்க. நம்ம மஞ்சள் கூடயும் அங்கே வச்சுருந்தாங்க. எங்கே போனாலுமே ரோடு ஒர்க்கும் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையுமே கார்லேயே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இந்த மாதிரி அழகழகான கட்டடங்கள் இருக்குது. நல்லா நீட்டாக, நல்லா லான்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஊர். ரோடு ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கிறதுனால அதிகமாக டூரிஸ்ட்டு இல்லைன்னா நிறைய பேர் இருப்பாங்களா, நடந்துகிட்ருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் நீங்களும் வாஷிங்டன் டிசியை பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.